हाय फ्रेंड्स नाम इनकी வீட் டொமேட்டோ தோசை பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் சின்னதாக கட் பண்ண 2 தக்காளி போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 4 வரமிளகா போட்டுக்கலாம். இஞ்சி அதையும் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை இந்த அளவுக்கு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு ரவை, 2 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக உப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோடாப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு அதில் தோசை ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட் டொமேட்டோ தோசை ரெடி. இதுக்கு நம்ம ஒரு சட்னி பண்ணலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு கொத்து புதினா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து மல்லி இலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா அதையும் போட்டு, ஒரு சின்ன சைஸ் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு சிறு தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை தாளித்து விட்டுறலாம். தாளிப்புக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதை இந்த சட்னியில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி ரெடி ஆயிடுச்சு, தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் GR Kids Officialக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.